உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த தொண்டை கரகரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம், அதுவும் கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு குளிர்ந்த நீர் குடித்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வேளை நம்ம வெளியே போய் அல்லது வெளியூர் போய் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தாலோ உடனே தொண்டையில் ஒரு கரகரப்பு. இந்த தொண்டை கரகரப்பு வெறும் தொண்டை கரகரப்பாக மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா ஒரு வறட்டு இருமலாகவோ அல்லது நுரையீரல் தொற்றாகவோ மாறி ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையோ அல்லது ஊசி மருந்துகளையோ அல்லது இருமல் டானிக்குகளையோ குடித்தா மட்டும்தான் இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய சிரமம் குறையும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது ஒவ்வாமை சார்ந்த பலவீனம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம்னா குறைஞ்சது ஒருத்தருக்காவது இந்த சிரமம் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த சிரமத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். சாப்பிட்ற உணவோ குடிக்கின்ற நீரோ எது நம்ம தொண்டைக்குள்ளே போனாலுமே பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன வேணும், இந்த ஒரு முயற்சியை நம்ம செய்யணும் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு தான் ரொம்ப சுலபமானது ஒன்று, கிராமங்களில் இன்றும் பிரசித்தமான ஒன்று. தொண்டையில் வறட்டு இருமல் ஏற்படுது, இரவு நேரத்தில் தூங்கவே முடியல, காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் தொண்டையில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு அருகிற மாதிரி நமக்கு ஒரு எரிச்சலையும் இருமலையும் உருவாகி கொண்டே இருக்குது. ஒரு 4 வார்த்தை உறக்க பேசினாலே உடனே இருமல் ஆரம்பித்து விடுகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலைகள் இருக்கு இல்லையா? இந்த நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு சிறந்த அருமருந்து எது தெரியுமா? இந்த மிளகு, கொஞ்சம் பனங்கற்கண்டு அல்லது கற்கண்டு, அது கூட வெண்ணெய் கலந்த ஒரு இலகள் அப்படின்னு சொல்லுவோம். இலகள் அப்படின்னா ஒரு குழம்பு மாதிரி கரைச்சி வாயில் போட்டு மிட்டாய் மாதிரி சாப்பிடக்கூடியதுக்கு தான் இலகல்னு பேர். ஒரு 3 மிளகு எடுத்துங்க, நல்லா நறுக்குங்க, நல்லா சாஃப்ட் பொடியாக மாற்றிடுங்க, இல்லை ஒரு 4 சிட்டிகை மிளகு பொடியாகவே எடுத்துங்க. அதே போல் கற்கண்டு, வெள்ளை கற்கண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பனங்கற்கண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு 3 சிட்டிகை எடுத்துங்க. நல்ல வெண்ணெய், பசு வெண்ணெயாக அல்லது எருமை வெண்ணெயாக, பாலில் கிடைச்ச வெண்ணெயாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது, அதை ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துங்க. இது 3த்தையும் போட்டு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மை போல் இலகள் கிடைக்கிறத பார்க்க முடியும். இதை அப்படியே எடுத்து நாக்கில் தடவி மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடுங்களேன். 10 வருடம் 12 வருடமாக இருக்கக்கூடிய வறட்டு இருமல், தொண்டையில் ஏற்படுகின்ற வறட்சியினால் ஏற்படுகின்ற இருமல், ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வறட்டு இருமல் எங்கே போச்சுனே தெரியாத அளவுக்கு காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வகையில் நம்முடைய தொண்டையில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய, வறட்டு இருமலை மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகு இலகள் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். 2வது, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய நோய் இன்றைக்கி என்னென்னா சோம்பல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பார்த்து பெரும்பாலும் தாயாரும் தந்தையாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஐயோ வீட்டை விட்டே வெளியில் போகிறதில்ல, வெளியில் போனாலே ரொம்ப சிரமம் உருவாகிறது, என்ன செய்தாலுமே இந்த குழந்தை ஒரு சுறுசுறுப்பாக ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, காலையில் எழுந்து உட்காந்தா காஃபி குடித்ததுலேருந்து பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்குள்ளே திரும்ப திரும்ப எழுந்தியா குளிச்சியா போனியா இதை சொல்ல வேண்டியதாகவே இருக்குது. திருப்பி மதியான நேரம் ராத்திரி நேரத்தில் வரும்போது ஏதாவது பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு ஹோம்ஒர்க் எழுத சொல்கிறோம், ஒரு படிக்க சொல்கிறோம் அப்படின்னாலும் இதே மாதிரி சிரமத்தை அந்த குழந்தை உருவாக்குறா. இவங்க அந்த பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் இந்த பசங்களோட சுறுசுறுப்பின்மை, பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள் ஏதாவது சொல்லி கேட்கும்போது சுறுசுறுப்பாக பதில் சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு சிரமம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது, இந்த சிரமமற்ற ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது, சோம்பலற்ற சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை குழந்தைகளோ பெரியவர்களோ நமக்கும் வேணும்னு நினைக்கும்போது அதற்கும் இந்த மிளகு இலகள் ஒரு சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம். ஒரு 4 சிட்டிகை அளவுக்கு மிளகு சூரணம், 4 சிட்டிகை அளவுக்கு கற்கண்டு, ஒரு 4 சிட்டிகை அளவுக்கு அல்லது ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு வெண்ணெய், இது 3த்தையும் போட்டு நல்லா குழைச்சி ஒரு மிட்டாய் மாதிரி வாயில் போட்டு சாப்பிடுங்க. நல்லா சப்பி 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 நம்ம உமிழ்நீரோடு கலந்து அது தொண்டையில் பட்டு உடம்புக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். அவ்வளவு சுறுசுறுப்பின்மை மாறி உடல் நல்ல பலமடைகிறத பார்க்கலாம். வயதானவர்களுக்கு பொதுவாகவே பசியின்மை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிரமம். இல்லை
நல்லா பசிக்குது சார், போய் உட்கார்ந்து 2 இட்லி வாயில் வச்சாலே வயிறு ரொம்பிடுது. காலையில் உண்ட உணவு இரவு வரையிலும் எனக்கு வயிற்றுக்குள்ளிருந்து செல்லாதது போலவே எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. என்ன செய்தாலுமே எனக்கு பசி இல்லை, ருசி இல்லை. இல்லை, எனக்கு நல்லா பசிக்குது, என்ன உணவு வந்தாலுமே எனக்கு சாப்பிட பிடிக்கல. இதனாலேயே ஒரு மாதத்தில் 3 கிலோ 2 கிலோ 4 கிலோ குறைந்து போய் அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னை பார்த்தாங்கன்னா, என்ன உடம்பு இவ்வளோ இழைச்சி போச்சு, இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடல் மோசமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களே நம்ம பார்க்குறோம். இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா அதற்கும் இந்த மிளகு, கற்கண்டு, வெண்ணெய் இது 3ம் சேர்ந்த இலைகள் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். மிட்டாய் மாதிரி நாக்கில் போட்டு சாப்பிட்டா போதும். மிளகு நம்ம வீட்டில் இருக்குது, வெண்ணெய் நம்ம வீட்டில் இருக்குது, கற்கண்டு அல்லது பனங்கற்கண்டு நம்ம வீட்டில் இருக்குது. அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? 4 சிட்டிகை மிளகு, 4 சிட்டிகை கற்கண்டு, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு குழச்சி மிட்டாய் மாதிரி சாப்பிட்டாலே போதுமே. பசியின்மை, ருசியின்மைலாம் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். இன்னும் நிறைய வீடுகளில் பார்த்தோம்னா மற்றும் ஒரு பிரச்சனை, குறிப்பாக பெண் குழந்தைகள் இந்த வயது வருவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. 3 வேளை இல்லை 6 வேளை உணவு கொடுத்தாலும் நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அதே குழந்தைகள் வயதுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவு அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கே நம்ம ரொம்ப போராட வேண்டியிருக்கும். எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு பசிக்கலை, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. காலை உணவு கிடையாது, மதிய உணவு பள்ளிக்கூடம் போகிறதுல அரை டப்பா காலியாகாமலே திரும்பி வரும். இரவு உணவு ஒரு 2 இட்லி அல்லது 2 தோசை அல்லது 2 சப்பாத்தி சாப்பிட வைக்கிறதுக்குள்ள அப்பா பெற்றோர்கள் 2 பேருமே போராடணும். சரி, நமக்கு செய்கிற உணவு வேண்டாம், அவளுக்கு என்ன உணவு பிடிக்கும் கேட்டு அந்த உணவை செஞ்சு கொடுத்தாலும் ஒரு அரை கரண்டி சாப்பிட்டுட்டு இல்லை எனக்கு வயிறு நம்பிருச்சு இதுக்கு மேலே வேண்டாம். சரி, விடுமுறை நாட்களாவது நல்லா சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா அன்னைக்கும் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால். இந்த சவால் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் 13 வயதிலிருந்து 30 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம்தான். அப்போ இந்த சிரமத்தை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மிளகு இலைகள்னு சொல்லக்கூடியது. ஒரு 4 சிட்டிகை மிளகு, ஒரு 4 சிட்டிகை நாட்டு சர்க்கரை, ஒரு 1/4 கரண்டி அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு நல்ல வெண்ணெய். பசு வெண்ணெயை விட எருமை வெண்ணெய், அதாவது எருமை பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இது 3ஐயும் நல்லா குழச்சி உள்ளுக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும். பசு வெண்ணெயை விட எருமை வெண்ணெய் ஏன் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்க, உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்க எருமை வெண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதில் இன்னொரு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பசும்பால் உடலுக்கு நல்லது தான், சந்தேகமே இல்லை. ஆனால் எருமை பால் பசும்பாலை விட மிகச்சிறந்தது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு புரியறதில்லை. தூக்க நோய்களை குணப்படுத்தவும், வாத நோய்களை குணப்படுத்தவும், ஏன் புற்றுநோயை தடுக்கக்கூடிய சத்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பால் எதுனா எருமைப்பால் தான். அந்த எருமைப்பாலிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த வெண்ணெய் மிகப்பெரிய அளவில் வறட்சி நோய்களால் ஏற்படுகின்ற சிரமங்களை குறைக்க உதவுவதை நம்ம பார்க்க முடியும். எலும்பு முறிவு ஏற்பட்டது, பிறகு அறுவை சிகிச்சையிலேயோ அல்லது இயற்கை வைத்தியத்திலேயோ கட்டுகள் கட்டி என்னோட எலும்பு முறிந்திருந்தது சரியாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய பலவீனம் என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும், எலும்புகளில் ஏற்படுகின்ற வலிகளும் என்னை பாடாய்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சூழலும் நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, அதாவது எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்தில் எலும்பு குணமாகிவிட்டதுன்னு சொன்னாலும் கூட ஏற்படுகின்ற அந்த வலிகளையும் வேதனைகளையும் நம்ம எப்படி குறைக்க முடியும்னா, அதற்கும் இந்த மிளகு இலைகள் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 4 சிட்டிகை அளவு மிளகு சூரணம், 4 சிட்டிகை அளவு கற்கண்டு, 4 சிட்டிகை அல்லது ஒரு 3 கிராம் அளவுக்கு பசு வெண்ணெய் அல்லது எருமை வெண்ணெய் எடுத்து குழைத்து சாப்பிட்டாலே போதும். அவ்வளவு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஈரல் நோய்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பித்தத்தில் 2 காரணி உண்டு. ஒன்று பித்தம் சுரக்கக்கூடிய அமிலம் சார்ந்த காரணி, இன்னொன்று பித்தம் சுரக்கக்கூடிய வினையூக்கிகள்னு சொல்லக்கூடிய என்சைம் சார்ந்த காரணி. ஒன்று ஆசிட் இருக்கிறது, இன்னொன்று என்சைம் இருக்கிறது.
இந்த ஆசிட் இருக்கிறது அதிகமாகும்போது நமக்கு செரிமானத்தில் நிறைய பிரச்சனை, வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், எல்லா பிரச்சனையும் வந்துடும். இந்த என்சைம் இருக்கும்போது அதிகமாகும்போது நமக்கு என்ன ஆகும்? மஞ்சள் காமாலை சார்ந்த நோய்களோ மற்ற நோய்களோ நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் காமாலை, அதாவது இந்த என்சைம் வினையூக்கிகள் சார்ந்த ஏற்படுகின்ற அந்த மஞ்சள் காமாலை நோய்க்கு இந்த மிளகு இலைகள் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 4 சிட்டிகை மிளகு, 4 சிட்டிகை கற்கண்டு அல்லது பனங்கற்கண்டு, 3 கிராம் அளவுக்கு வெண்ணெய், இது 3ஐயும் கலந்து வாயிலிட்டு மிட்டாய் மாதிரி சாப்பிடும்போது இருமல் நோயற்ற, கப நோய்களற்ற, தொண்டை நோய்களற்ற, ஒவ்வாமை நோய்களற்ற, பசியின்மையற்ற, குறிப்பாக பெண் குழந்தைகள் சாப்பிட்றதே கிடையாதுன்னு போராட்டம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு இந்த மிளகு இலைகள் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. நோய் உற்றவங்க தான் இதை சாப்பிட்ணுன்னு கிடையாது, நோயற்ற நாம் அனைவருமே இதை சாப்பிடலாம். இதை ஒரு சிறு கைமருந்தாக தினசரி உபயோகத்தில் உடலுடைய ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.